Hello friends, welcome to Devi's Kitchen. இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய், அதுவும் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணது, அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இப்போ வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். 1 கப் கேபேஜ், 1 கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணது, அதையும் போட்டுக்கலாம். 10லேருந்து 15 பீன்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கிட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். காயெலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 90% வேகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி காயை வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம போட்ட எண்ணெயிலேயே காயெல்லாம் நல்லா வெந்துடணும். இப்போ பாருங்கள், காயெலாம் 90% நல்லா வெந்துருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் சாஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். இது ஆப்பிள் வினிகர் சேர்த்துருக்கேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் சாஸ்லாம் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டதால் சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால் நம்ம சாதத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டால் போதும். 2 கப் பாஸ்மதி அரிசியில் சாதம் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த சாதத்தை இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சாதமும் 90% வெந்தால் போதும். எனக்கு 100% வெந்துருச்சு. ஆனால் நீங்கள் செய்யும்போது 90% அளவுக்கு சாதம் வெந்திருந்தால் போதும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸோட சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ சாதத்தை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டோன்னா சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.